சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழ் கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, டான்சர் 2026 MBMCக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் MBAக்கான ரேங்க் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடைசி 6 வருஷத்துக்கான ரேங்க் லிஸ்ட் 2020லேருந்து 2025 வரைக்கும். ஸோ MBAக்கான ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் ரேங்க் வந்திருக்கு, ஸோ அதில் வந்து எந்தெந்த மார்க்குக்கு என்னென்ன ரேங்க் வந்திருக்கு, எவ்வளோ காம்படிஷன் அதிகமாகிருக்கு, எவ்வளோ காம்படிஷன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு 6 வருஷத்துக்கான கம்பேரிசன் வீடியோ தாங்க இது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு லிஸ்ட் 2020க்கான MBAவோட ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இந்த MBAக்கான ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ரேங்க்கு, அதாவது அவங்களோட ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ரைட் சைடில் கார்னரில் இருக்கக்கூடியது கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் இருக்காது, மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதில் ரேங்க்கு, அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த் அண்ட் டான்சர்ட்டோட மார்க்கு, என்ன கம்யூனிட்டி அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ், ஓகேவா? ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸோட இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வருது, ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு காம்படிஷன் வருது, ஸோ அப்போ என்ன மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற வீடியோக்காக நம்ம இதை முதல்ல அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி 2020 பொறுத்த வரைக்கும் இந்த 99.994 அப்படிங்கிற மார்க் தான் ஃபஸ்ட் மார்க்காக வந்திருக்கு. அவங்களோட கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து ஓசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசி கம்யூனிட்டி தான் முதல் 2 மார்க் எடுத்துருக்கிறதால அவங்க தான் ஃபஸ்ட் 2 ரேங்க் வருவாங்க. 3வது ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க பிசி கம்யூனிட்டி. ஸோ அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 1, பட் ஓவரால் ரேங்க் அவங்களுக்கு 3. ஸோ இதை ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம், ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதில் எவ்வளோ பேர் மொத்தம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மொத்தம் 4502 மெம்பர்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு 2020 வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அந்தளவுக்கு கிடையாது, இந்த வருஷம் கம்மி தான் இல்லையா? ஸோ 4502 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுலேயுமே இந்த 99லேருந்து 90க்குள்ளே மட்டும் மார்க்ஸ் பாருங்கள். ஸோ 90க்குள்ளே மட்டும் நம்ம மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா, நியர்லி 130 மெம்பர்ஸ், 330 மெம்பர்ஸ் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இது வந்து 93, 90. ஸோ எக்ஸாக்டாக 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா கரெக்டாக நமக்கு வந்து 791 மெம்பர்ஸ் வந்து வராங்க. இந்த 4000 மெம்பர்ஸில் 791 மெம்பர்ஸ் 90க்குள்ளே மட்டும் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த டாப் காலேஜஸ் நம்ம ஒரு லிஸ்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல சீட்ஸ், நல்ல காலேஜஸோட சீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த 791 மெம்பர்ஸே எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அடுத்தடுத்த காலேஜஸ் கிடைக்கும், ஓகேங்களா? இதில் ஒரு சிலர் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்க மாட்டாங்க, ஒரு சிலர் ஆல்ரெடி நல்ல காலேஜில் சீட்டு மேனேஜ்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, அதுக்கு வந்து தனியாக ப்ரொவிஷனல் லிஸ்ட் இருக்குது, கட் ஆஃப் லிஸ்ட் தனித்தனியாக இருக்குது. அதை பற்றி நான் அடுத்தடுத்து வீடியோ லைனாக தருவேன். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது 791 மெம்பர்ஸ் 90க்குள்ளே வராங்க. அப்போது 89ங்கிறது நல்ல மார்க் இல்லையான்னு கேட்டால் ரொம்பவே நல்ல மார்க் தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 90க்குள்ளே ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 791 மெம்பர்ஸ் எக்ஸாக்டாக இருக்காங்க. ஸோ இந்த 791 மெம்பர்ஸில் அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து குறையும். இந்த 790 பார்த்தீங்கன்னா MBC அவங்களோட ரேங்க் 790 இருந்தாலும் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது அவங்களோட ரேங்க் 108 தான். ஸோ அப்போது இவங்களோட காம்படிஷன் பார்த்தா இந்த 790 பேர் கிடையாது, இந்த 108 தான் இவங்களோட காம்படிஷன். இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 107 பேர் என்ன காலேஜ் எடுக்கிறாங்களோ அவங்கள போக அடுத்த காலேஜ் தான் இவங்க எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு காம்படிஷன் குறையும், ஓகேவா? ஸோ நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஸோ நம்மளோட ரேங்க் 2000 இருக்குது, 3000 இருக்குது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன இருக்குது, அப்போ நமக்கு இவ்வளோ தான் காம்படிஷன் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும், ஓகேவா?
இது 2020. ஸோ இதை வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு விஷயங்கள் எதுவும் இல்லை, இதே தான். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், நம்ம மார்க் எவ்வளோ, ஸோ இந்த வருஷம் அதான் லாஸ்ட் 5 வருஷத்தோடு பார்க்க போகிறோம். ஸோ அதில் உங்களோட மார்க் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட மார்க்குங்கிறது வேறு ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க அந்த 5 வருஷத்தில். அவங்களுக்கு என்ன ரேங்க்லாம் வந்திருக்கு, நமக்கு எந்த ரேங்க் வந்திருக்கு, அப்போ எவ்வளோ பேர் நம்ம பின்னாடி வந்திருக்கோம், இல்லை எவ்வளோ பேர் முன்னாடி போயிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது 2020. அடுத்து 2021 காமிக்கிறேன். இது 2021 எம்பிஏவோட ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ 2021 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க்கு எஸ்சி கம்யூனிட்டி வந்திருக்காங்க. 2வது ரேங்க்கு பிசி கம்யூனிட்டி, 3, 4 பிசி, 4 அடுத்தது 5வது ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி அப்படிங்கிற கம்யூனிட்டி வந்திருப்பாங்க. ஸோ அதாவது இந்த 2021 மட்டும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனலைசிஸில் உங்களுக்கு வந்து எம்பிசி 3 கம்யூனிட்டியை பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வருஷம் வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த எம்பிசி 10.5% ஏதோ இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த ரிசர்வேஷன் கொடுத்ததால் எம்பிசி 3 கம்யூனிட்டியை பிரிஞ்சுது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கவுன்சிலிங் நடந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் மாறினதும் அந்த ரூலை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் 2021 மட்டும் இந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எம்பிசிக்கு 3 கம்யூனிட்டியாக பிரிஞ்சிருக்கும். எம்பிசின்னு ஒரு கம்யூனிட்டி, எம்பிசி அண்ட் டிஎன்சின்னு ஒரு கம்யூனிட்டி, அடுத்து எம்பிசி வி அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி. மொத்தம் 3 கம்யூனிட்டி வந்திருக்கும். ஸோ அதனால் எம்பிசி மட்டும் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு. மற்றபடி ஓகே தான். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ரேங்க்கு, ரைட் சைடில் கம்யூனிட்டி ரேங்க்கு, அதே தான் சேம் ப்ரொசீஜர். ஸோ இதில் எம்பிசி அண்ட் டிஎன்சி புதுசாக வந்திருக்கும். அதே போல் கீழே எம்பிசி வியும் இருப்பாங்க, எம்பிசி வி போக அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சியும் இருப்பாங்க, அண்ட் தனியாக எம்பிசின்னு ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எம்பிசி தனியாக, எம்பிசி வி தனியாக, எம்பிசி அண்ட் டிஎன்சி தனியாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி லிஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எம்பிசிக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அவங்க வந்து நீங்கள் மொத்தமாக எம்பிசின்னு மட்டுமே கனெக்ட் பண்ணாலும் மற்ற கம்யூனிட்டிக்கு அது பிரச்சனையாக தெரியாது. பட் இந்த எம்பிசி சேர்ந்தவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 3 கம்யூனிட்டி சேர்த்து நீங்கள் எம்பிசின்னு ஒரே கம்யூனிட்டியை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஓவராலாக வந்து ஒரு ரிட்டர்னில் இவங்க இந்த கம்யூனிட்டி ரேங்க்குன்னு எழுதிக்கிட்டு கூட நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு 99.989 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஓவரலாக தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும், ஏன்னா 5 வருஷம் ரேங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதால. ஸோ ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து பார்த்து ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணிக்கணும் சாய்ஸ் லிஸ்ட்டை. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 90க்குள்ளே மட்டும் 879 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 879 மெம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ போன வருஷத்தை விட, அதாவது இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட 2021 அதிகம்தான் இல்லையா? ஸோ அப்போது 2020 விட 2021 அதிகமான மெம்பர்ஸ் அந்த 90க்குள்ளே வராங்க. ஸோ ஓவராலாக எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 5474 பேர், அதுவுமே அதிகம்தான் இல்லையா? ஸோ 2020 விட 2021 அதிகமான மெம்பர்ஸ். அதில் 4000 சம்திங் தான் இருந்தது, 5000 சம்திங் வந்திருக்காங்க. ஏன் 2020 கம்மியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மேபி அந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு டைம் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்தது. ஸோ அதனால் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த வருஷங்கிறதால இது நார்மலாக வந்திருக்கு. 5424 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதிலே பாருங்கள், இந்த எஸ்சிஏ கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ்சி கம்யூனிட்டியில் 2 வரும், ஒன்று எஸ்சி இன்னொன்று எஸ்சிஏ. இது எல்லா வருஷமும் உண்டு. எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய சீட்டை அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும், எஸ்சிலேருந்து அவங்க சீட் எடுக்க முடியாது. அதே போல் பிசிஎம் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிசிஎம் கம்யூனிட்டிக்கான சீட்டை தான் எடுக்க முடியும், பிசி கம்யூனிட்டி சீட்டை எடுக்க முடியாது. ஆனால் மற்றவங்க எல்லோரும் ஓசி கம்யூனிட்டி சீட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்சிஏல 74 அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க் கடைசி மார்க்குக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு காலேஜ் கிடைக்குமா கேட்டால் கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும். ஏன்னா வந்து 74ங்கிறது நல்ல ரேங்க்கு. ஓகேவா? 100 பேர் கூட இல்லை, இவங்களுக்கு முன்னாடி வெறும் 73 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஆளுக்கு எஸ்சிஏக்கு 1 or 2 சீட்ஸ் தான் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒரு 50 காலேஜ்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அப்போது ஒரு 50 காலேஜ் போக அடுத்த காலேஜை இவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜாகவும் இருக்கலாம், ப்ரைவேட் காலேஜாகவும் இருக்கலாம். சரிங்களா?
ஸோ அதுலேயுமே ஒரு சில வந்து கவர்மெண்ட் மட்டும் போகணுன்னு போயிருப்பாங்க, ப்ரைவேட் மட்டும் போகணுன்னு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கவுன்சிலிங்லேயே வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்டில் வேறு காலேஜ் போயிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் நல்ல காலேஜ் அவங்களுக்குமே கிடைக்கும். ஸோ மொத்தம் 5474 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது 2022 பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குறது 2022க்கான ரேங்க் லிஸ்ட்டு எம்பிஏவோடது. ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான், சேம் அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 99.995 அப்படிங்கிற மார்க் வந்து ரேங்க் 1ல் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு எம்பிசி அப்படிங்கிற கம்யூனிட்டி ஒரே கம்யூனிட்டியாக வந்திருக்கும். இங்கே எம்பிசி டிஎன்சி, எம்பிசி பி, எம்பிசி அப்படின்னு இருக்காது. ஒரே ஒரு எம்பிசி கம்யூனிட்டி மட்டும்தான் வந்திருக்கும். நீங்கள் எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டியாக இருந்தாலும் இங்கே எம்பிசின்னு தான் காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ ஏன்னா அடுத்த வருஷம் வந்த கவர்மெண்ட்டு இந்த எம்பிசிபிங்கிறத கேன்சல் பண்ணி மறுபடியும் எம்பிசியை ஒரே கம்யூனிட்டியாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ஒரே கம்யூனிட்டியாக தான் இருக்குது இங்கே, சரிங்களா. ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ஜென்ரல் ரேங்க்கு, ரைட் சைடில் கம்யூனிட்டி ரேங்க்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 99க்குள்ளே எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பசங்க எவ்வளோ பேர் வராங்க, பொண்ணுங்க எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக கோஎட் காலேஜஸ் தான் இருக்குது. ஒரு சில காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து உமன்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பெருசாக உமன்ஸ் காலேஜ் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பொண்ணுங்களில். மோஸ்ட்டாக நல்ல காலேஜ் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஒரு சிலர் தான் உமன்ஸ் காலேஜ் தான் கிடைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அது பெரிய டிஃப்ரென்ஸை வந்து ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. ஸோ அப்போது 2022 1203 பேர் 90க்குள்ளே இருக்காங்க. அதாவது 1203 மெம்பர்ஸ் 90க்குள்ளே மட்டும் வந்திருக்காங்க. ஸோ 700 சம்திங், 800 சம்திங், இப்போ 1200 சம்திங் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நல்லா படிக்கக்கூடிய பசங்க, நல்ல மார்க் வாங்கக்கூடிய பசங்க அதிகமாகிட்டே போகிறாங்க. ஸோ அடுத்தது ஓவராலாக எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா 7184 பேர். ஸோ 4000, 5000, இப்போ 7000. ஸோ அவ்வளோ பேர் அதிகமாக வந்திருக்காங்க எம்பிஏக்கு. எம்பிஏக்கு படிக்கக்கூடியவங்க அதிகமாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதை, ஓகேவா. எம்பிஏயில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. ஸோ அதனால் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இது 2022. அடுத்து 2023 இருக்குது. இது 2023ஓடது. ஸோ இந்த எம்பிஏவோட ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க்கு 99.996 அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஸோ இதில் நம்ம வந்து 90க்குள்ளே மட்டும் பார்த்துருவோம். ஸோ 90க்குள்ளே மட்டும் பார்த்தோன்னா 2023 எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்டாக நல்ல மார்க்ஸ் எடுக்கிறவங்க அதிகமாகிட்டே தான் போகிறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ இந்த வருஷம் பார்க்கலாம் 2023 எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோன்னா பேஜஸ் தான் போயிட்டே இருக்குது. இன்னும் அதிகமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட். ஜஸ்ட் பாயிண்டில் தான் நம்பர்ஸ் மிஸ் ஆகும். 1309 பேர். ஸோ 1309 பேர் அப்படின்னா ஒரு 100 பேர் அதிகமாக வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ 2022 விட 2023 ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மார்க்ஸ் தான். இந்த 90.063 அப்படிங்கிற மார்க்கு 1272லேருந்து 1003.9 வரையும் இருக்குது இல்லையா. அப்போது ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் ஒரே மாதிரி மார்க்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரே மாதிரி மார்க்கில் இருக்கவங்களுக்கு எப்படி ரேங்க் லிஸ்ட் போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களோட யூஜி மார்க்ஸ் அண்ட் ரேண்டம் நம்பர் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இந்த விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மார்க் வந்தாலும் அந்த டிஃப்ரெண்ட்டான ரேங்க்ஸ் வர்றதுக்கான காரணம், சரிங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இது எம்பிஏக்கானது, எம்சிஏக்கு தனியாக வீடியோ இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் வந்து மொத்தம் 1309 பேர் வராங்க. தென் ஓவராலாக எவ்வளோ பேர் இந்த வருஷம் அட்டன் பண்ணாங்கன்னா 7091 பேர். கிட்டத்தட்ட சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது 7040 சம்திங் இருந்தாங்க, இது 7091 மெம்பர்ஸ் வராங்க, 7091. ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த ஓவரால் டோட்டல், ஓகேவா. பட் ஒரு 100 பேர் தான், ஓகேங்களா, அந்த எக்ஸ்ட்ரா வராங்க. ஸோ
இது 2023. 2024 ஒன்று பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 2024க்கான ரேங்க் லிஸ்ட் லாஸ்ட் இயரோடது. ஸோ இந்த லாஸ்ட் இயரோடது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மார்க் 99.996 வரையும் வராங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் பார்த்துக்கோங்க. ஓவராலாக 99க்குள்ளே எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2024 மட்டுமே நான் ஒரு தனி வீடியோவாக ப்ரிவ்யூ வீடியோ கொடுத்தேன், எம்சிஏவோடதை கொடுத்தேன். ஸோ அதனால் இதில் பெருசாக சொல்கிறதுக்கு விஷயங்கள் இல்லை. அதே விஷயத்தை தான் நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். அதனால் டேரெக்டாக நம்ம வந்து எவ்வளோ பேர் 90க்குள்ளே இருக்காங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஸோ 90க்குள்ளே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு 1129 பேர் வராங்க. ஸோ 1129 அப்படின்னா 2023 விட இதில் கம்மியாகிருக்காங்க. அதில் 1200 பேர் 1300 பேர் இருந்தாங்க. ஸோ இதில் 1120 தான். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாகிருக்கு 2024. ஓகேவா? அந்த நல்ல மார்க் எடுக்கிறவங்களோட காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஸோ இப்போ ஓவராலாக எவ்வளோ பேர் தான் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 6286 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ 6286 அப்படிங்கிறப்போ 7090லேருந்து 6200க்கு வந்திருக்குங்கிறப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 900 மெம்பர்ஸ் 900 மெம்பர்ஸ் வந்து கம்மியாயிருக்காங்க. ஸோ அதனால் மேபி ஓகே தான், கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறப்போ உங்களுக்கு காம்படிஷன் குறையுது. காலேஜஸில் கொஞ்சம் நல்ல காலேஜஸ் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. அப்படிங்கிறப்போ ஓகே தான், நாட் பேட் இல்லையா? ஸோ 2024 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட்டு 5 வருஷத்தை நான் கம்பேர் பண்ணுறதை விட லாஸ்ட் 2 வருஷத்தை மட்டும் கம்பேர் பண்ணுறங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு 2024 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் அப்படியே 2025 அதையும் காமிச்சிட்றேன். இது 2025ஓட எம்சிஏக்கான ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இதை பொறுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மார்க்கானது 99.99 ஆரம்பிக்கிறாங்க பிசி கம்யூனிட்டி. ஸோ அதுதான் ஹையஸ்ட் மார்க். அதுக்கு மேலே மார்க் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு அடுத்தது அப்படியே பிசி கம்யூனிட்டியே தான் ஒரு 8 பேர் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கம்யூனிட்டி வராங்க. ஸோ இதில் 99லேருந்து 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2025ல் 90க்குள்ளே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 532 பேர் வராங்க. அதாவது 2024 கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் அதிகம். அதில் 507 பேர் இருப்பாங்க. இதில் 532 பேர் இருக்காங்க. ஒரு 25 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது ஓவராலாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2827 பேர் வந்திருக்காங்க. அதாவது இட்ஸ் ஒரு 400 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2024ல் 2400 பேர் சம்திங் இருந்தாங்க ரேங்க் லிஸ்ட் வந்தது. ஆனால் 2025ல் ஒரு 400 பேர் எக்ஸ்ட்ராவே சேர்ந்து 2827 வந்திருக்காங்க. ஸோ அப்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 400 பேர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்போ நிறைய காலேஜஸ் வந்து அந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போன வருஷம் கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் கிடைக்காம போகலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் காம்படிஷன் இருக்குது 2025 கம்பேர் பண்ணும்போது, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் போய் சீட் எடுத்துருவாங்க அப்படின்னு கிடையாது. அப்படி சீட் எடுத்தவங்க அதே காலேஜ் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. சேஞ்சஸ்லாம் நிறைய ஆகும். இது 2025க்கான எம்சிஏவோட ரேங்க் லிஸ்ட் டீட்டெயில்ஸ். இது 2026ஓட எம்பிஏக்கான ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மார்க் 99.993 ஆரம்பிச்சிருக்காங்க. மொதல் 4 பேர் பிசி கம்யூனிட்டி, அப்புறம் எம்பிசி, எஸ்சி, அப்படி ஓசின்னு மாறி வராங்க. ஸோ இதில் 99லேருந்து 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு அப்படிங்கிறத விடுத்து இந்த 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா வருஷம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த வருஷம் பார்த்தோன்னா 90க்குள்ளே 931 பேர் 931 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கம்மி தான். 2025 விட 26 கம்மி தான். 2025ல் 1082 பேர் எடுத்திருக்காங்க 90க்குள்ளே. இந்த வருஷம் 90க்குள்ளே வெறும் 931 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு
100 150 பேர் டிஃப்ரென்ஸ் இருக்கீங்க. ஸோ அப்படி ஓவராலாக டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவராலாக அப்படியே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எத்தனை பேர் வந்ததுன்னா 5935 பேர், அதாவது 5935 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது ஸ்லைட்லி லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் இயர் 5600 பேருக்கு தான் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. அவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் அதை விட 300 பேர் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாக அப்ளை பண்ணிருக்கிறதால இன்னும் கொஞ்சம் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸும் ஃபில் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் ஃபில் ஆகும். அண்டு நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு லாஸ்ட் இயர் கிடைச்ச அதே காலேஜஸ் இந்த வருஷம் கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம். நிறைய கேண்டிடேட்ஸ் வந்திருக்கிறதால இதில் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ 5900 பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். 5900னா 5900 போன வருஷம் 5600 தானே. அந்த 5600 கடைசியாக வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே காலேஜ் கிடைக்குமானா கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமானா அதுதான் டவுட்டு. பிகாஸ் எந்த மார்க்கில் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போது போன வருஷம் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இப்போது 1000லேருந்து 1500க்குள்ளே வந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 500 பேர் அவங்களோட மார்க்லாம் வந்து ஒரு 85க்குள்ளே இருக்குது, இல்லை 75க்குள்ளே இருக்குது. அப்படின்னா இந்த வருஷம் அதே 75க்குள்ளே இருக்கிறவங்க அதே 1000லேருந்து 1500க்குள்ளே இருக்காங்களா, 1500க்குள்ளே இருக்காங்களா நம்ம பார்க்கணும். அவங்க மேபி 2000க்கு மேலே வராங்கன்னா அப்போ நல்ல மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துருக்குது. ஸோ அப்போ இருக்கும்போது அங்கே தான் காம்படிஷன் அதிகமாகுது. அந்த முன்னாடி போக போக நல்ல மார்க்ஸ் போக போக அந்த காம்படிஷன் அதிகமாகிட்டே போகுது. இல்லை பின்னாடி வரக்கூடிய கம்மியான மார்க்ஸில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்க தான் காம்படிஷன் அதிகமாகுது. முன்னாடி இருக்கிறவங்க காம்படிஷன் பெருசாக இருக்காது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து 2026 ரேங்க் லிஸ்ட்டு எம்பிஏக்கானது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இதை வச்சு லாஸ்ட்டு 6 + இதோட சேர்த்து 7 வருஷத்தோட உட்காந்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.